ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதில் 21ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களை கர்த்தர் அநேக அடைமொழியினாலே அழைக்கிறார். தேவ ஜனங்களுக்கு அநேக அடைமொழிகளின் மூலமாக தேவ ஜனங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை கூப்பிடுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, ஆபிரகாமின் சந்ததியே, இப்படி பலவிதமான அடைமொழிகளை சொல்லி தன்னுடைய ஜனங்களை குறிப்பிடுகிறார். அதில் இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம், என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, கோதுமை பதர், ஒரு களத்திலே கோதுமை போரடிக்கப்படுகிறது. அந்த தானியம் தனியாய் பிரித்து எடுக்கப்படுகிறது. அந்த பதர், அந்த உமிகள், அதனுடைய தேவையில்லாத குப்பைகளெல்லாம் ஒதுக்கப்பட்டு அது சுட்டரிக்கப்படுகிறது. அதை பற்றி கவலை அவர்கள், அந்த போரடிக்கிற ஆட்களுக்கு, அந்த களத்தின் உரிமையாளருக்கு, அவருக்கு தேவை அந்த தானியம், சுத்தமான தானியம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தானியம் அல்லது கோதுமை. அப்போ உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த நாட்களிலே உலகத்தின் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் அவருக்கு முதற் பலனாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். அவருக்கு முதற் பலனாய் இருந்தது. பூமியின் வம்சங்களுக்குள்ளெல்லாம் உங்களை மாத்திரம் நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஒரு கூட்ட ஜனம், ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனம், அதுதான் கோதுமை மணி என்று குறிப்பிடுகிறார். தானியம், கோதுமை மணி, சுத்தப்படுத்தப்பட்ட தானியம், பிரித்தெடுக்கப்பட்ட தானியம். நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆபிரகாமின் வம்ச வழியிலே விசுவாச சந்ததியார், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அறிவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச மார்க்கத்தாராகிய நாம் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஆபிரகாமின் சந்ததியாய் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஊரில் ஒருவனும் வம்சத்திற்கு 2 பேருமாய் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்ட ஜனங்கள், உங்கள் உறவினர்கள் நிறைய இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம். உங்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். இப்படி புறக்கி எடுத்த நிறைய தெரிந்தெடுத்த ஜனங்களின் ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையாய் இன்றைக்கு அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய சத்தத்தை கேட்டு, அந்த சுவிசேஷத்தை கேட்டு நான் விசுவாசிகள் ஆனபோது ஆண்டவருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்திலே சேர்க்கப்பட்டோம். அதுதான் சபை என்று சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களின் ஒரு கூட்டம், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள். போரடிப்பின் தானியம், களத்தின் கோதுமை நீங்கள்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியம்,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அல்லது பிரித்து உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கோதுமை மணி, தானியம், சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு தானியம், கர்த்தருக்கு தேவையான ஒரு தானியம் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அது பழையபடி அந்த குப்பையில் விழுந்து குப்பையா ஆவதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அதை சுத்தமாக எடுத்து சுத்திகரிச்சிட்டார். அதை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் என்று ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு நியாய தீர்ப்பின் நாள். கர்த்தருடைய இரண்டாம் வருகை எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதர்களோடும் அவர் அந்த நாளிலே வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்க்கும் பொழுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். பதர் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும், கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். நம்மை களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாய், பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியாய் நம்மை சுத்திகரித்து கோதுமையாக, தானியமாக நம்மை பிரித்தெடுத்து அவர் கரத்தில் வைத்து சந்தோஷப்படுகிறார். நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். என்னுடைய ஜனங்கள், நான் தெரிந்தெடுத்த ஜனம், என்னை நம்பி வந்தவன், என்னை விசுவாசித்தவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். என்னுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பின் ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கும். அந்த நாளிலே கோதுமையை தனியாய் களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதர் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒரு கூட்ட ஜனம் தனக்காய் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார், தன்னோடு சேர்த்து கொள்கிறார். பெரும்பகுதி, மெஜாரிட்டி கைவிடப்படும். எரிகிற நரக அக்கினிக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். தேவனோடு நித்தியமாய் வாழும்படியாய் ஒரு கூட்ட ஜனத்தை தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்கிறார். அது ஒரு பயங்கரமான நாள். பராக்கிரமசாலி முதலாய் நடுங்குகிற ஒரு நாள். அதில் கைவிடப்பட்டது தான். அதற்கப்புறம் கிருபை கிடையாது. கிருபையின் காலம் அதோடு முடிவடைகிறது. அது வரைக்கும் கிருபையின் காலம் எக்ஸ்டன் ஆகிக்கொண்டே இருக்கிறது. கிருபை நாள், ஆண்டவருடைய வருகை தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் வந்துட மாட்டாங்களா? வந்துட்டு திரும்பி போயிட்டாங்களே, திரும்பி வந்துட மாட்டாங்களா? இருக்கிற ஜனங்கள், உள்ள வந்த ஜனங்களும் சரியா இல்லை. அவர்கள் சரிப்படுத்தணும், அவர்களை தகுதிப்படுத்தணும் பரலோகத்துக்கு. இவர்களை பரிசுத்தப்படுத்தணும். புதிதாய் வருகிறவர்களை இன்னும் சேர்த்து கொள்ளணும். இரு கரம் விரித்தவராய் ஒரு ஆத்தும தாகத்தோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். சிலுவையிலே தாகம் என்று சொன்னார். தாகமாயிருக்கிறேன், ஆத்தும தாகம். நமக்காய் ஒரு காலத்திலே தாகமாயிருந்தார், நம்மை மீட்டு கொண்டார். இன்னும் அநேக ஜனங்கள் மீட்கப்படும்படியாய் அந்த தாகம், இன்னும் அவருடைய தாகம் தீரவில்லை. உலகத்திற்காய், இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்காய் தன்னைத்தானே
கிருபாதார பலியாய் ஒரு துணி முதலாய் இல்லாதபடி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு தியாக பலியாய் கிருபாதார பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படியாகிலும் தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னோடு இந்த ஜனங்களை கூட்டிச் சேர்க்க வேண்டும், கூட்டிச் செல்ல வேண்டும் என்று வைராக்கியமாயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். பிதா எனக்கு தந்தவைகள் யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவைகளை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவர். எப்படியாகிலும் நம்மளை ஒருத்தரை கூட இழந்து போவதற்கு அவர் விரும்பவில்லை. நம்மை கோதுமை மணியாய் பார்க்கிறார், தானியமாய் பார்க்கிறார். நாம் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள், அக்கினிக்கு செல்ல வேண்டியவர்கள் அல்ல. அதற்கு ஆண்டவர் நியமிக்கவில்லை. ஆனாலும் ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படும் என்பது மறுக்க முடியாத காரியம். அதில் மாற்று கருத்து கிடையாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பிரிவுகள், ஒன்று பதர், ஒன்று கோதுமை. தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். எத்தனையோ சோதனைகள் வரலாம், எத்தனையோ ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் சோதனை நின்று அவர்களை ரட்சித்து அந்த சோதனையை ஜெயிப்பதற்குரிய பலனை கொடுத்து அவர்களை மறுபடியுமாய் அவர்களை திருப்பி எழுப்பி பலப்படுத்தி ஒருவரை கூட அதில் இழந்து போகாதபடி கரிசனையாய் நல்ல மேய்ப்பர் என்று வேத அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆடு தொலைஞ்சு போனால் அவரால் தாங்க முடியாது. நீ அவரை விட்டு விலகி போனால் தாங்க முடியாது அவரால். நீ அவரிடத்தில் வந்து அவருடைய கிருபையை ருசித்து அவருடைய ரட்சிப்பை ருசித்த பின்பு நீ அவரை விட்டு விலகி போனால் அவருடைய இருதயம் அதை தாங்காது. நீ ஒன்று மறந்துட மாட்டார். அவர் உன்னை ஞாபகம் வைத்திருப்பார். உன்னை நினைக்கும் போதெல்லாம் அவர் கண்ணீர் விடுவார். திரும்பி வந்துடணும், என் மகன் திரும்பி வரணும், என் மக திரும்பி வரணும். ஒருவரையும் இழந்து போவதற்கு அவர் தயாராக இல்லை. பாசம் நேச வைராக்கியம், நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அன்பு, நேச வைராக்கியம் நம்மை நேசித்திருக்கிறார். ஆகையினால நம்ம எப்படியாகிலும் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாய் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரர்கள் வெளியவும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டு கழுவி எடுத்து இங்கே கொண்டு வச்சா இங்கே வந்த பிறகும் திருப்பி அந்த பழைய சுவாபங்களும் பழைய பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்து அதையும் செய்து கொண்டு இங்கேயும் சொல்லிக்கொண்டு ஆவிக்குரியவர்கள் என்ற வேஷத்தில் அக்கிரமக்காரர்களும் இங்கே உள்ளே இருக்கிறாங்க. 2 வேஷம், தேவபக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்கிறார்கள். அந்த நாள் ஒன்று போட்டிருக்கு நமக்கு. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவனும் தப்பி போக முடியாது. பதரிலே பதரோடு சேர்க்கிறவைகள் பதரோடு சேர்க்கப்படும், கோதுமையோடு சேர்க்கப்படுகிறவர்கள் கோதுமையோடு தானியத்தோடு சேர்க்கப்படும். அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவரை ஏமாற்ற முடியாது. நம்ம கோர்ட்டில் சாட்சி இல்லைன்னா விடுதலை ஆயிடுவோம். என்னப்பா என்ன கொடூரமான அக்கிரமம் செஞ்சாலும் அவன் விடுதலை ஆயிடுவான். ஆனால் ஆண்டவரிடத்துக்கு சாட்சி வேண்டாம். கர்த்தர்
நம்மை காண்கிறவர், இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒவ்வொரு மனுஷனை அவர் நிறுத்து பார்க்கிறார். ஒரு மனுஷன் தப்பிக்க முடியாது. ஒரு காரியம் அவருக்கு மறைவாய் செய்ய முடியாது. நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற தேவன் இருதயத்தின் சிந்தனைகள், மனதின் எண்ணங்கள், இருதயத்தை பார்க்கிற தேவன். அதுதான் ரொம்ப முக்கியம். இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஒவ்வொருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய இருதயம் திருக்கும் கேடும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதை கவனிக்கிறார். நம்ம வெளியோட்டமாக மேலோட்டமாக நம்ம நியாயம் தீர்த்துருவோம். இவன் அயோக்கியன், இவன் பயங்கரமான பாவி, இவன் கெட்டவன், இவன் துஷ்டன், இப்படி சொல்லிடுவோம். நம்ம துஷ்டன்னு சொல்லுதவன ஆண்டவர் பார்வையில் நல்லவராக இருப்போம். ஆண்டவர் பார்வையில் நல்லவன்னு சொல்லுதவனை நம்ம துஷ்டன்னு நியாயம் தீர்த்துருவோம். ஏனென்றால் நம்ம முகத்தை பார்ப்போம், இருதயம் நமக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய இருதயம் நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால தான் அவருடைய நியாய தீர்ப்பு நியாயமானதாக இருக்கும். மனுஷருடைய உள்ளங்களில் உள்ளவைகள் எல்லாவற்றையும், இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தபடியால் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அப்படி பார்க்கும்போது அவன் யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. உலகமே நல்லவர்னு சொன்னால் அவர் துஷ்டன்னு சொன்னால் துஷ்டன் தான் அவன். எல்லாரும் அவனை பாவின்னு சொன்னால் ஆண்டவர் அவன் என்னுடைய பிள்ளைம்பார், அவருடைய பிள்ளை தான். அந்த தீர்ப்பு செய்கிற அதிகாரம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி அவர் தான். அவர் கொடுக்கிற தீர்ப்பு தான் தீர்ப்பு. நம்மளுடைய தீர்ப்பு தீர்ப்பு அல்ல. அப்போ தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாய் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பதர் அக்கினி சூளையிலே போடும்படியாய் சேர்த்து வைக்கப்படுகிறது. கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக தானியங்கள் தனியாய் பிரித்து வைக்கப்படுகிறது. இன்னும் அவருடைய தானியங்களை பிரித்து கொண்டே இருக்கிறார். உலகத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தானியம், இன்னும் கொஞ்சம் தானியம் தானியத்தோடு சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஒரு நாளிலே களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அந்த நாளிலே ஒரு தானியம் கைவிடப்படாது. ஒரு கோதுமை மணியும் தரையில் விழாது. தப்பி தவறி கூட பதரோடு சேர்ந்துடாது. அதனால் பதரில் தப்பி தவறி கூட ஒரு பதர் கோதுமையோடு சேர முடியாது. நம்ம என்னதான் தானியத்தை போரடித்து கொண்டு வந்தாலும் திடீர்னு பார்த்தது கடை வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது கூட சில சமயம் அந்த கோதுமையில் பார்த்தா அதனுடைய பதர் உள்ளே கிடக்கும். அதோடு கடந்துடும், எப்படியோ தப்பிச்சு வந்துடும். ஆண்டவர் பிரித்து எடுக்கும்போது அது வராது. கோதுமை மணி தானியம், போரடிப்பின் தானியம் கோதுமை மணி, அவருடைய கண்கள் அதில் தான் இருக்கும். அது தனியாக பிரித்து எடுத்துருவார். பதர் அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அநேக 7 சபைகளை குறித்து இந்த இடத்துல வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையாய் போற்று ஒவ்வொரு சபையும் அவருடைய பார்வையிலே என்ன நிலைமையிலே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3ஆம் அதிகாரத்தில் சர்தை சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை என்கிற ஒரு சபை. அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உயிருள்ள சபை, ஆவிக்குரிய சபை. அது ஆண்டவர் பார்வையில் செத்த சபை. எளிதாய் நம்ம சொல்லிவிடுகிறோம் செத்த சபைகள், ஈரெழுத்து மூவெழுத்து சபைகள், அவங்களாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, நாங்கள் ஆவிக்குரிய சபை. நீ ஆவிக்குரிய சபை என்று நீ மேன்மை பாராட்டி கொண்டாலும் தேவனுடைய பார்வையிலே நீ உயிருள்ளவனாய் இருக்கிறாயா செத்தவனாய் இருக்கிறாயா என்பதுதான் பிரச்சனை. அது கர்த்தர், அதை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். உள்ள என்ன நடக்கு, உன் இருதயம் என்ன, சபையினுடைய தரம் என்ன என்பதை கர்த்தர் தான் சொல்லணும், மனுஷன் சொல்ல முடியாது. இந்த சர்த சபையை பொறுத்த அளவில் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ செத்து போன பிரேதம், ஆனால் நான் உயிருள்ள சபைன்னு நீ மாறுதட்டி கொண்டு இருக்கிறாய். இந்த இடத்துல சர்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவளாய் நான் காணவில்லை. உன்னுடைய கிரியைகள்
தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. என் பார்வையில் உன்னுடைய கிரிகள் நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை. நீ செத்தவனாய் இருக்கிறாய். உயிருள்ளவன் என்று பெயர், உனக்கு பெயர் உலகத்தில் உயிருள்ள சபை. என் பார்வையில் நீ செத்து போன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சபையை குறித்து அவருக்கு திருப்தியே இல்லை. இந்த சபை சரியில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நீதியின்படி அவருடைய பார்வையில் அந்த சபை ரொம்ப மோசமான சபையாய் நிலையிலே இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் தூற்றுக்குடையோடு அவர் வருவாரானால் இந்த சபை கைவிடப்படும். ஆனால் உயிருள்ள சபை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்துன்னு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கிருபையின் காலம் முடியும் வரையில் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. மறுபடி ஆண்டவர் உணர்த்துகிறார். திரும்பு, மனம் திரும்பு. அந்த அவருடைய நாள், ஆண்டவருடைய வருகை, அந்த நாளிலே, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளாக, இந்த கிருபையின் காலம் முடிவதற்குள்ளாக அது மனம் திரும்பினால் அது மறுபடி சேர்த்து கொள்ளப்படும். ஒருவேளை அந்த எச்சரிப்பெல்லாம் அல்ல தட்டி விட்டு அவருக்கு தாம் போகிற போக்கில் அந்த சபை போகுமானால் அந்த சபை கைவிடப்படும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. யாரும் மாறுதட்டி கொண்டிருக்க முடியாத ஆண்டவருக்கு முன்பாக. அதில் இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்திலே ஒரு காரியம். இப்படி இந்த சபையை குறித்து சொல்கிற தேவன் 4வது வசனத்திலே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலே உனக்குண்டு. இந்த சர்த சபை செத்தது தான். இந்த சபை நிறைவுள்ளதாய் காணவில்லை ஆண்டவர். அதனுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாய் ஆண்டவருக்கு முன்பாய் காணப்படவில்லை. அதை குறித்து செத்த சபை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனாலும் சொல்லுவார், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலே உனக்குண்டு. சில பேர், சின்ன ஸ்மால் அமௌண்ட். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பாத்திரவான்களாய் கர்த்தருடைய பார்வையில் காணப்படுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த கூட்டத்தில் மொத்தமாகவே அந்த சபை கைவிடப்பட்டதாக இருந்தாலும் அதற்குள்ளே ஆண்டவரை தேடுகிற, உண்மையாய் தேடுகிற, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுகிற, தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற, தேவனுக்கு பயந்து நடுங்குகிற ஒரு கூட்ட ஜனம் எங்கே இருந்தாலும் அவருடைய கண்ணுக்கு அது தப்பாது. அது எந்த சபையில் இருந்தாலும் கண்ணுக்கு தப்பாது. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். அந்த சில பேர், சர்தை சபையில் உள்ள அந்த சில பேர் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். அவர்கள் கிரியைகள் வீணாய் போகாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. மொத்த சபையும் கைவிடப்படலாம். ஆனால் அந்த சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள், அதில் இருக்கிற உண்மையான சில பேர், பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை தேடுகிற ஜனங்கள், நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைய பிரயாசப்படுகிறவர்கள், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள், ஆண்டவர் அருவருக்கிற பாவங்களை விலக்கி தள்ளி தங்களை பரிசுத்தவான்களாய் காத்து கொண்ட ஒரு ஜனம், ஒரு சின்ன கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டம் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு சொல்கிறது போல ஒரு மூட நம்பிக்கையை போல அந்த காரியம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். சபையை எடுத்துக்கொள்ளார். மொத்த சபை கட்டடத்தோடு தூக்கிட்டு போகிறதில்லை. அவர் சபையில் 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை நிச்சயமாய். அதற்குள்ளே இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். அவர்களுடைய நிலையை பார்க்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, கரைதிரையற்ற பரிசுத்தவான்களாய் அவர்கள் காணப்படுகிறார்களோ,
அவர்களை ஆண்டவர் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வார். அப்போ அவர் ஆடுகளை சேர்த்து கொள்ள வருகிறார். தன்னுடைய இரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஜனங்கள், அந்த ரட்சிப்பை காத்து கொண்ட ஜனங்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிற ஜனங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அவர் தன்னிடத்திலே சேர்த்து கொள்வார். ஒருவனும் கைவிடப்படுவதில்லை. ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அந்த சபையில் சிஎஸ்ஐயில் உள்ளவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அந்த சபையில் உள்ளவன் பரலோகத்துக்கே போக மாட்டான், இது செத்த சபை, அது செத்த சபை. அங்கேயும் சில பேர் ஆண்டவருக்கு உண்டு. உயிருள்ள சபை என்று பெயர் பெற்றிருக்கிற சபை செத்த சபையாகவே இருக்கும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான், உயிருள்ள சபை, உயிருள்ள சபை. ஆண்டவர் பார்வையில் இது செத்ததாக இருக்கும். அப்போ உலகத்திலே நம்ம பார்க்கிறது போல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் இருக்காது. அது வித்தியாசமாக இருக்கும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை அவர் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதற்கு அவர் அறிந்திருக்கிறார். ஒரு கோதுமை மணியும் அவர் விடமாட்டார், ஒரு ஜனங்களையும் அவர் விடமாட்டார். ஆண்டவருக்காய் படுகிற பிரயாசங்கள் விருதாவாயிராது. 2 பேதுரு 3:14 நம்ம பார்க்கும் பொழுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதற்கு முன்னால் உலக முடிவை குறித்து போடப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள். அந்த நாள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டு, இப்படி வரும், அப்படி வரும், இப்படி நடக்கும், என்ன எல்லாம் கொடுக்கப்பட்டு எச்சரிப்பின் சத்தமாய் கொடுக்கப்பட்டு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும், வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், இப்படி நிறைய போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நாளிலே எப்படி இருக்கும், இரவில் திருடன் வருகிற பிரகாரமாக எதிர்பாராத நேரத்தில் வருவார். அவருடைய வருகை இருக்கும். அவர் வரும்பொழுது, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்திலே சென்றடைவார்கள். ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் அவர்களை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்வார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்கள் அவர்களை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்வார். பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவரை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்வார். தன் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத ஜனங்களை கர்த்தர் தன்னோடு சேர்த்து கொள்வார். ஆகையினாலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுவுக்கும் இடையிலானது. இதுக்கு இன்னொருவன் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒரு சபை போதகர், ஒரு பாஸ்டர் உங்களை பரலோகத்தில் ஒன்று சேர்க்க முடியாது. அவர் ஆலோசனை தான் சொல்லுவார். பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய கிரியைகள், அவனவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அவர் சோதித்து பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் நம்ம சரியாய் தகுதியாய் காணப்படுவோமானால் நம்மை அவர் சேர்த்து கொள்வார். வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு நடப்போம், நித்தியமாய் அவரோடு இருப்போம். அதில் மாற்றம் இல்லை. தகுதியற்றவர்கள் அங்கே போக முடியாது. வேதத்திலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கு நாமும் அவரிடத்திலே போய் சேருவோம். சேருவதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. தகுதி உள்ளவர்கள் போவார்கள். அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் போவார்கள். தகுதி இல்லாதவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் கைவிடப்படுவார்கள். சபையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சபை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது நமக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு டீலிங். ஆகையினாலே ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறபடி சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அதுதான் அந்த வார்த்தை. கவனமும் ஜாக்கிரதை, பயபக்தி, இது எச்சரிப்பாக இருக்கணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அது எந்த நேரத்திலும் அவருடைய வருகை இருக்கலாம். அந்த நேரத்தில் தகுதியாக இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். 10 கன்னிகைகள் ஓமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மணவாளன் திடீரென்று வரும்பொழுது தகுதி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். அதுதான் அன்றைக்கும் நடக்கும். ஊழியர்களும் கைவிடப்படுவார்கள், விசுவாசிகளும் கைவிடப்படுவார்கள். ஊழியர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், விசுவாசிகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர்.
உடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய வருகையின் நாளுக்கு, உடைய பரலோக ராஜ்யத்திற்கு உடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே, குளிருமில்லாமல் அனலுமில்லாமல் இல்லாதபடி ஜாக்கிரதையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.